மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி காத்துக்கொண்டு இருக்கிறது. இனி மாதந்தோறும் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் 2500 வழங்கப்படும். விவசாயிகளுடைய கடன்கள் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும். இதோடு இளைஞர்களுக்கு இனி மாதந்தோறும் 4000 வரை உதவித்தொகை வழங்கப்படும். அதாவது தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் சகாப்தம் இன்று அரங்கேறி உள்ளது. திராவிட கட்சிகளின் அரை நூற்றாண்டு கால ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நோக்கி முன்னேறி விட்டது. அதாவது தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழகமே வியக்கும் வண்ணம் தாவேகா முன்னிலை வகித்து அபாரமாக வெற்றி பெற்று விட்டது. அதாவது ஆளுங்கட்சியான திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பது அக்கட்சியினர் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் கட்சி மாநாட்டிலும் பல அதிரடி வாக்குறுதிகளை அளித்து இருந்தார். தற்போதைய சூழலில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் போடும் முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புதான் தற்போது தமிழக மக்களிடையே எகிரி உள்ளது. அதாவது திமுக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு போட்டியாக விஜய் தனது தேர்தல் அறிக்கையில் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற பெயரில் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அறிவித்து இருந்தார். 60 வயதிற்குட்பட்ட குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் தகுதியின் அடிப்படையில் இந்த தொகை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இதுவே அவரது முதல் கோப்பாக இருக்கும் எனவே தெரிகிறது. அதே போல பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு தடை. அதாவது விவசாயிகளின் கடும் எதிர்ப்பை சந்தித்து வரும் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை தாவேகா ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்யும் என்று விஜய் உறுதி அளித்து இருந்தார். விளைநிலங்களை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் அனுமதிக்க மாட்டோம் என்ற அவருடைய நிலைப்பாட்டின்படி பரந்தூர் திட்டத்தை நிறுத்துவதற்கான அரசாணை அவரது முதல் நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கும். அதாவது விஜய் போடும் முக்கிய பிற கையெழுத்துகள் என்னவாக இருக்கும் என்பதையும் பார்க்கலாம். அதாவது மாணவர்களின் கல்வி கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும். அரசு பள்ளிகளில் அதாவது அரசு பணிகளில் முறையான கால அட்டவணையின்படி தேர்வுகள் நடத்தப்பட்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இளைஞர்களுக்கு பயிற்சி மற்றும் உதவித்தொகையுடன் கூடிய புதிய வேலைவாய்ப்பு திட்டங்கள். அதே போல விவசாயிகளின் நலன் என்ற அறிக்கையின் கீழ் நெல் மற்றும் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துதல், விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி. அதே போல பெண்களுடைய பாதுகாப்பு என்ற மிகப்பெரிய அறிக்கையின் கீழ் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். அரசு பேருந்துகளில் பெண்களுக்கான இலவச பயணம் தொடர்வதோடு பாதுகாப்பிற்காக பேனிக் பட்டன்ஸ் பொருத்தப்படும். மேலும் நிர்வாக சீர்திருத்தம் என்ற அறிக்கையின் கீழ் ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகம், முக்கிய மாவட்டங்களில் அரசு நிர்வாகத்தை மக்களுக்கே கொண்டு சேர்க்கும் வகையில் வட்டார வாரியான குறைதீர்க்கும் மையங்கள். அதே போல சுகாதாரம் மற்றும் மின்சாரம் என்ற மிகப்பெரிய அறிக்கையின் கீழ் இலவச உயர் சிகிச்சை மையங்கள் விரிவாக்கம், வீட்டு உபயோக மின்சார கட்டணங்களில் சலுகைகள் மற்றும் சீரமைப்பு. அதாவது தற்போதைய சூழலில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் போடும் முதல் கையெழுத்து இந்த திட்டங்களில்தான் ஏதேனும் ஒன்றாக இருக்கும் என்று பொதுமக்களால் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்பி அளித்த இந்த தீர்ப்பை ஏற்று விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்க தலைமை செயலகத்திற்கு செல்ல தயாராகி வருகிறார். இன்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்து உள்ளது. ஆட்சி அமைப்பதற்காகவும் தற்போது தயாராகி வருகிறது. தமிழக அரசியலில் புதிய உதயத்தை மக்கள் இன்று பார்த்து விட்டனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தினம்தோறும் இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் மீண்டும் வருக.